ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பாதாம் மிக்ஸ் எப்படி பண்ணலாம் ஹோம்மேட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஒரு பேன் எடுத்துக்கோங்க. ஒரு பேனில் வந்துட்டு சின்ன கப்பால் பாதாம் எடுத்துக்கோங்க. பாதாம் எடுத்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு காஃபி கலரில் ப்ரௌன் கலரில் வந்தோடனே விட்டுருங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு ஒரு 5-6 சைஸ் முந்திரி பருப்பு எடுத்துக்கோங்க. முந்திரி பருப்பு எடுத்துகிட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இதே மாதிரி எந்த ஒரு கீ எதுவுமே ஆயில் எதுவுமே சேர்க்காமல் ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃப்ரை பண்ணிவிட்டு ஒரு இதில் எடுத்து வச்சுக்கோங்க, ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு 7-8 ஏலக்காய் இருக்குது பார்த்தீங்களா, அதை எடுத்து நல்லா அதே மாதிரி நம்ம பாதாம் முந்திரி எப்படி நம்ம ஃப்ரை பண்ணோமோ அதே மாதிரி எடுத்து ஃப்ரை பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்ரை பண்ணி எடுத்து ஒரு தட்டில் அதை மாற்றிட்டு நல்லா அதை உலர வச்சுருங்க. அப்போ தான் நம்ம மிக்ஸி ஜாரில் கிரைண்ட் பண்ணிக்க முடியும். இப்போ எந்த கப்பால் நம்ம பாதாம் எடுத்தோமோ அந்த கப்பால் நம்ம ஒயிட் சுகர் எடுத்துக்கணும். ஒயிட் சுகர் பார்த்திங்கன்னா நான் 1 கப் பாதாமுக்கு கரெக்டாக நான் 1 கப்பு தான் எடுத்திருக்கேன். ஸோ அது நான் எப்போயும் 1.5 கப் எடுக்கணும். நான் 1 கப் போதும், அளவாக சுகர் நான் வீட்டில் சாப்பிட்றதுனால 1 கப் போதும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதில் 1 ஸ்பூன் டர்மரிக் பவுடர், மஞ்சள் பவுட்ரு அதை சேர்த்துக்கணும். அதுக்கப்புறமா ஏலக்காய் எல்லாத்தையும் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிக்கணும். நல்லா பொடி பொடியாக ஆனோடனே எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறமா அதே இதில் அந்த பவுடர்லேயே பாதாம் முந்திரி நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு இதையே சேர்த்து நல்லா 1க்கு 2 மீன்ஸ் அந்த வாயில் இந்த சின்ன சின்ன தூள்லாம் படுற மாதிரி, அப்போ தான் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் கொரப்பாக நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க. அரைச்சி வச்சுட்டு ஒரு கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. ஸ்டோர் பண்ணிங்கன்னா ஒரு 10-15 நாள் 1 மந்த் வரைக்கும் நமக்கு காற்று போகாத டப்பாவில் இருந்தால் கெடாமல் அப்போ எப்படி ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். ஒரு டம்ளர் எடுத்துக்கோங்க, 2 டம்ளர் ஜீனி போட்டுக்கோங்க. நம்ம வீட்டிலே ஹோம்மேடாக செஞ்ச பாதாம் பவுடர் இருக்கு இல்லையா, அதையும் ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அப்புறம் நம்ம பால் காய்ச்சி வச்சுருந்ததை 1 டம்ளர் அளவுக்கு ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கலந்து குடிச்சிங்கன்னா நல்லா ஜம்முன்னு இருக்கும். பாதாம் பால் ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாட்டா, பாய்.